السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: وصوموا تصحوا، أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் என அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் என்று நிலவண்டும் நாம் என்று பிரார்த்தித்தவனாக என்று வார்த்தைகளை கூறுகிறேன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் மக்களே, ரமதானை வரவேற்பது கடமையா, நோன்பு நோற்பது கடமையா என்ற தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பரிமாற முழு செய்தியும் எடுத்துரைக்க வல்ல நாயகன் எனக்கு தௌஃபீக் செய்யட்டும். ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையால் ஷஅபானுடைய மாதத்தினுடைய கடைசி நாளிலே நாம் வீற்றிருக்கிறோம். புனித ரஜபையும் ஷஅபானையும் அல்லாஹ்விடத்தில் 2 மாதங்களாக மன்றாடி அழுது ஒவ்வொரு பக்திலும், யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத்தை கொடு, பின்னால் வரும் வார்த்தை ரமலானை அடையக்கூடிய என்று கேட்ட அந்த ரமலான் இதோ இன்னும் ஓரிரு மணி நேரங்களில் நம்மை தொடவும் நாம் அதை அடையவும் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்படி ரமலானை அடைய இருக்கக்கூடிய நாம் இந்த நேரத்தில் ரமலானை வரவேற்பது கடமை என்ற தலைப்பில் பேசுவது மட்டும் சரியா என்று பார்த்தால், ரமலானை வரவேற்பது மட்டும்தான் கடமையா இந்த உம்மத்திற்கு, அல்லது இந்த ரமலானில் வரவேற்கப்பட்ட அந்த நோன்பை நோட்பது கடமையா? ஏனென்றால் பொதுவாக மனிதனுடைய இயற்கை பண்புகளிலே ஒரு பண்பு என்னவென்று கேட்டால், நல்ல விஷயங்களை இந்த மனிதன் எப்போதும் வரவேற்பான். நீங்க பாருங்க, எந்த ஒன்றையும் வரவேற்கக்கூடியவனாகத்தான் இந்த மனித சமூகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நிக்காஹுடைய வீட்டிலே நிக்காஹ் நடந்ததற்கு பின்னால் அல்லது நிக்காஹ் நடப்பதற்கு முன்னால் அந்த வீட்டினுடைய வருங்கால மருமகனை அந்த வீடெல்லாம் சேர்ந்து வரவேற்கிறது. ஒரு வீட்டிலே ஒரு மருமகன் வருவதாக இருந்தால் அந்த வீட்டில் உள்ள எல்லோரும் சேர்ந்து அந்த மருமகளை வரவேற்கிறார்கள். அந்த மருமகனை பற்றி அந்த மருமகளை பற்றி முழுவதுமாக தெரிந்தார்களா தெரியலையாது மறுபக்கம். ஆனால் ஒரு நல்ல வரவு, ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு நல்ல மனிதர்கள் நம்மை நோக்கி வருகின்ற பொழுது இந்த மனித சமுதாயம், அதில் மதம் மட்டுமல்ல எல்லா மனிதத்தவர்களும் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? நல்ல விஷயங்களை வரவேற்கிறார்கள். மனிதனுடைய இயற்கை இது. அப்படி அந்த இயற்கையினுடைய பண்பிலே இந்த மனிதன் என்ன செய்கிறான்? 12 மாதங்களில் ஒரு மாதம் ரமலான் என்று விலகி கொண்டு ரமலானையும் வரவேற்கிறான். ரமலானைத்தானே வரவேற்கிறான். இதில் என்ன குற்றம் இருக்கிறது? நாம் குற்றம் என்று பேச வரவில்லை. ரமலானை வரவேற்கக்கூடிய இந்த சமுதாயம் வரவேற்றதற்கு பின்னால் அந்த ரமலானிலே ஒழுங்காக முறையாக அந்த ரமலானை மதித்ததா, அந்த ரமலானை கண்ணியப்படுத்தியதா என்று பார்த்தால் எல்லா காலத்திலும் இந்த சமூகம் ஏறக்குறைய ஒரு 160% சமூக மக்கள் ரமலானை வீணடிக்கிறார்கள் என்பதுதான் மிக தெளிவாக தெரிகிறது. 40% மக்களில் தொழ வைக்கக்கூடிய ஆலிம்கள், ஹாபிஸ்கள், பல அமைப்பில் உள்ள நல்லோர்கள், வல்லோர்கள், தினம் தொழக்கூடிய தொழுகையாளிகள், இவர்கள் எல்லாம் 40%. மீதி 60% மக்கள் ரமலானை வரவேற்கும் என்ற அந்த ஒரு ஜோஷில், ஒரு விதமான ஒரு ஆர்வத்தில், கடந்த மாதமா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பகுதியிலும் பரவலா ரமலானை வரவேற்போம்,
புனித ரமலானை, வசந்த ரமலானை வரவேற்போம் என்று அதற்காக காசு பணங்களை நிறைய சேகரித்து பல பயான் மஜ்லிஸ்களை உருவாக்கி பெரும் பெரும் பேச்சாளர்கள் எல்லாம் வரவழைத்தார்கள். நல்ல விஷயங்கள், ரமலான் சம்பந்தப்பட்ட நல்ல சட்டங்கள், மகத்துவத்தை எல்லாம் இந்த உம்மத்துக்கு எடுத்து சொன்னார்கள். இதுல எதுவும் குறை கிடையாது. ஆனால் வரவேற்பதோடு இந்த சமூகம் நின்று விட்டால் அப்படி வரவேற்று என்ன பிரயோஜனம் இருக்கிறது? வரவேற்பதற்கு முன்னால் அந்த ரமலான் எப்படிப்பட்டது என்பதை விளங்க வேண்டாமா? ரமலானுடைய நோன்பு காலம் எப்படிப்பட்டது என்பதை இந்த உம்மத்து இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அந்த அடிப்படையில் இந்த மனிதன் என்ன செய்கிறான்? பொதுவாக வரவேற்பதில் அதிக ஈடுபாடு உடையவன் அந்த பழக்கத்திலே ரமலானையும் சேர்த்து வரவேற்று விடுகிறான். மேலான பெருமக்களே, ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருகிறார் என்று சொன்னால் வந்த விருந்தாளியை நாம் என்ன செய்யணும்? வாசல் வரைக்கும் போய் வாங்க வாங்க வரவேற்று அவரை வீட்டுக்குள்ளே அழைத்து சென்று ஒரு டம்ளர் தண்ணீரை கொடுத்து அவருக்கு தேவையான உபகரியான எல்லா காரியங்களையும் செய்து அவர் மீண்டும் போகின்ற வரைக்கும் அவருடன் இருப்பதுதான் ஒரு விருந்தாளிக்கு தரக்கூடிய அடிப்படை கண்ணியம், மரியாதை. வாசல்ல வர்றதை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுல போய் இவர் வேலையை பார்க்கிறாருன்னா இவர் ரமலானை வரவேற்றாரா அல்லது விருந்தாளியை கண்ணியப்படுத்தினாரா என்ற ஒரு கேள்வி அதுக்குள்ள அடங்கியிருக்கு. விருந்தாளிகளை முறையாக கவனிக்காதவர்கள் அவர் விருந்து உபசரிப்பதற்கு தகுதியற்றவர் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால் அந்த விருந்தாளி முறையாக கவனிக்கணும், முகத்தை சுதிக்க கூடாது. ஒருவேளை நல்ல சாப்பிடுங்க கவனிச்சுட்டு இரண்டாவது வேலைக்கு சாப்பிட உட்காரும் போது ஏதாவது ஒரு சில விஷயங்களை முரண்பட்டு விலகி நிற்பது என்பது ஒரு விருந்தாளி கவனிக்கக்கூடிய விஷயத்துல ஆரோக்கியம் இல்லை என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது போன்றுதான் ரமலான். ஆரம்ப ஜோஷ், ஆரம்ப ஒரு ஆர்வ கோளாறுல தலைநோம்பு வைக்கிறோம், வாழ் நோம்பு வைக்கிறோம் சொல்லி தலைநோம்பு மட்டும் வச்சுட்டு மீதுல 29 நோம்பு யாரு ஆறும் மாறத்து அப்படி இல்லாவிட்டால் ஃபிரௌன், ஹாமான், நம்ரூத் இவர்களாம் வந்து வைப்பார்களா? இதெல்லாம் மார்க்கத்திற்கு எதிரானவர்கள். நோன்பு என்று சொன்னால் யாரின் மீது கடமை? வரவேற்பது மட்டும் இந்த உம்மத்துக்கு ஒரு வாடிக்கையாகி விட்டதே. வருடந்தோறும் ரமலானை, வருக ரமலானை, வசந்த ரமலான் என்றெல்லாம் வாட்ஸ்அப்புகளிலும் யூடியூப்களிலும் பேஸ்புக்குகளிலும் அல்லது அதற்காக ஏற்பாடு செய்து ஒரு பெரிய பிரம்மாண்டமாக நடத்தக்கூடிய இந்த உம்மத்து ரமலான் பிறை பார்த்ததிலிருந்து அந்த ரமலான் பிறை முடிகின்ற வரைக்கும் பள்ளியிலே தொழக்கூடியவர்களாக, குர்ஆனை தினமும் ஓதக்கூடியவர்களாக, அந்த ஹாஃபிஸா ஓதக்கூடிய 1.25 ஜுஸுவை முழுவதுமாக நான் 1.25 ஜுஸு தினம் கேட்டு ஒரு முழு குர்ஆன் எனக்கு ஓத தெரியாதாலும் முழு குர்ஆனை நான் கேட்டிருக்கிறேன் என்ற ஒரு அங்கீகாரத்தை மஹல்லாவில எத்தனை பேர் சொல்ல முடியும்? 200 பேர் 250 பேர் இருக்கக்கூடிய மஹல்லாவில் ஒரு 10 பேர் மாத்திரம் நாங்கள் முழு குர்ஆன் ஓதுவதை கேட்டோம் என்று சொல்லும் இடத்தில் பாக்கி இருக்கக்கூடிய 190 பேர் எங்கு போனார்கள்? இதையெல்லாம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று சமூகத்திலே பலர் இது போன்ற ரமலானை வரவேற்கிறோம், ரமலானை உற்சாகப்படுத்துகிறோம் என்று சொல்லி ஆரம்பத்தில் அதனுடைய ஜோஷிலே பல லட்சக்கணக்கு, பல ஆயிரக்கணக்கில் செலவு செய்கிறார்கள். அந்த காசு பணத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து, அந்த காசு பணங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இல்லாதவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது ஒரு நன்மை உண்டாகும். இந்த உம்மத்துக்கு தெரியாமலா இல்லை, இந்த உம்மத்துக்கு எல்லா சர்த்தும் எல்லா சிறப்பும் தெரியும். முஹர்ரத்துல என்ன செய்யணும், ரஜபுல என்ன செய்யணும், ஷாபான்ல என்ன செய்யணும், ரமலான் வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும். நம்ம என்ன நேற்று வந்தவங்கள துனியாவுக்கு 1400 ஆண்டு காலமாக இந்த மண்ணில வகி இறக்கப்பட்டு விட்டு நபிமொழிகள் அருளப்பட்டு விட்டு காலங்காலமாக வருடந்தோறும் ஜும்மாக்களிலே ஒவ்வொரு மாதத்துடைய சிறப்புகளை சொல்லி வரக்கூடிய இந்த உம்மத்திற்கு வருடத்திற்கு ஒருமுறை மாத்திரம் ரமலானை வரவேற்றி விடுகிறார்கள். ஆனால் ரமலானை மதிப்பது கிடையாது. அதில் உள்ள 30 நோன்புகளை நோட்பது கிடையாது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் நோன்புங்கள், நோன்பை நோற்று விடுங்கள். என்றால் நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார், நோன்பை நோற்று விடுங்கள். அப்படி நீங்கள் நோற்றால் கைருல் லக்கும், அது உங்களுக்கு கைர் என்பதால் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இன்குன்தும் தஅலமூன், நீங்கள் விளங்கக்கூடியவர்களாக இருந்தால், நீங்கள் அறிவாளிகளாக இருந்தால் அல்லாஹ் இங்கேயே சொல்லி புரிய வைக்கிறான். வரவேற்பதில் மட்டுமல்ல ஒரு அறிவாளியினுடைய புத்திசாலித்தனம், வரவேற்பதற்கு பின்னால் அந்த நோன்பை மதிக்க வேண்டும், அந்த நோன்பின் மாண்புகளை விளங்கி அந்த ரமலானை கண்ணியத்தோடும் புண்ணியத்தோடும் அடைந்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த சமூகம் அடைகிறது என்று பார்த்தால் கிடையவே கிடையாது.
ரமலானுடைய பிறை 1ல பாத்தீங்கன்னா அந்த பள்ளிவாசல் வழி நிரம்ப இருக்கும். அடுத்து 2வது நாள் பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் அப்படியே ஒரு பிபி பேஷண்ட்டுக்கு பாயிண்ட் குறையிற மாதிரி, சுகர் பேஷண்ட்டுக்கு பாயிண்ட் குறையிற மாதிரி அப்படியே படிப்படியா அது குறைஞ்சிக்கிட்டே வரும். திடீர்னு ஒரு ஸ்வீட் சாப்பிட்டாருன்னா லபக்குன்னு ஏறிக்கிற மாதிரி 27ஆம் கிழமைக்கு பட்டுன்னு அந்த பள்ளிவாசல்ல கூட்டம் எதிரி நிற்கும். அன்னைக்குன்னு பார்த்து வந்து நின்றுகிட்டு நாங்க எல்லாம் தொழுகைக்கு வந்திருக்கிறோம், எங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லையா என்றெல்லாம் கூச்சலிடுவது ஒரு முஸ்லிமுடைய இயற்கை அடிப்படை அழகா? இது கேவலமா இல்ல? 27 நாள் 26 நாள் காணாம போன நீங்க 27க்கு மட்டும் எங்க இருந்து வருது அந்த ஈமான்? ஏன் அந்த ஈமான கரை 1ல இருந்து கொண்டு வந்தா என்ன? ஒரு பரிபூர்ண ஈமான் தரி ஆயிட முடியாதா? மேலான பெருமக்களே, சில விஷயங்களை நாம் பேசாமல், சில விஷயங்களை நாம் கேட்காமல், பேசியதையும் கேட்டதையும் அமல் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது காரணத்தினால்தான் வருடா வருடம் எல்லா ஊர்களில் ரமலானை வரவேற்போம். நீ வரவேற்றுட்டே இரு. ரமலான் என்னைக்கு கண்ணியப்படுத்த போற? மேலான பெருமக்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் நோன்பை நோற்று விடுங்கள். நோன்பு அவ்வளவு அவசியமானது, கடமையானது. நோன்பு அத்தியாவசியம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில சில பொருள் அத்தியாவசியமா வச்சிருப்போம், தேவைக்கு வாங்கலாம். நோன்பு அப்படி கிடையாது, தேவைக்கு வைக்கலாம். இன்னைக்கெல்லாம் எப்படி ஆயிடுச்சு நோன்பு? ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்க, பெரிய பெரிய அதிகாரிகளா இருக்கக்கூடியவங்க, பெரிய பெரிய போஸ்டிங் இருக்கக்கூடியவங்க திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமைக்கு நோன்பு வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் முகூது மலையில வேலை செய்யறாரு, அவர் பத்ருடைய யுத்தத்துல கலந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய மாவீரர் அப்படின்னு அவங்க விளங்கிட்டு இருக்கிறாங்க. கிடையாது. ஒரு ஃபேனுக்கு கீழே, ஒரு ஏசிக்கு கீழே, அதாவது ஒரு 4 செவத்துக்குள்ள ஏதாவது ஒரு துறையில நம்ம வேலை இருக்கும். இந்த வேலைகள்ல நோன்பு வச்சுட்டு செஞ்சா உங்களுக்கு என்ன வந்துட போகுது? எத்தனையோ பேர்கள் வாரத்தில் அந்த 5 நாட்களை விட்டு விட்டு சனி ஞாயிறு மட்டுமே நோன்பு நோக்கக்கூடிய நடுத்தர குடும்பவாதிகள் இந்த உம்மத்திலே வருடா வருடம் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர்கள் நோன்பு காலங்களில் நோன்பு நோக்காமல் வெளிப்படையாக பப்ளிக்காக சாப்பிடுகிறார்கள், குடிக்கிறார்கள். இதையெல்லாம் இந்த உம்மத்து ரமலானை வரவேற்பதில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம், வரவேற்றதற்கு பின்னால் நோன்பு நோற்பதில் நிற்கப்பட வேண்டும். அதனால்தான் நம்ம தலைப்பை எப்படி பார்க்கிறோம்? ரமலானை வரவேற்பது கடமையா அல்லது அதுல நோன்பு நோற்பது கடமையா? மேலான பெருமக்களே, வரவேற்கக்கூடிய இந்த உம்மத்து ஏறக்கூடிய இந்த நோய் இப்போ ஒரு 10 வருஷமும் அதிகமா இருக்கு. ஒரு தோராயமா கணக்கு பார்த்தா ஒரு 10 வருஷ காலமாக ரமலானை வசத ரமலான் சொல்லணும் தான். ரமலான் முபாரக், ரமலான் பரக்கத், ரமலான் ரஹமத் சொல்லணும் தான். அல்லாஹ் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் எப்படிப்பட்டது என்றால் இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று ரமலான் மாதத்தை சிலாயித்து பேசுகிறார். அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி கண்ணிய வார்த்தைகள் சொல்வது ஒன்றும் குற்றம் கிடையாது. இங்க சமூகத்தில் ஒரு நோய் என்னன்னா, மேடை போட்டு சொல்வதோடு சரி, அது சொன்னார்களே, அதை கேட்டோமே, அடுத்த ரமலான் முழுக்க நம்ம ஒரு நோம்பாளியாக இருக்கும் என்ற அந்த ஆர்வம், அந்த எண்ணம் மஹல்லாக்களில் யாருக்கும் வருவது கிடையாது. இவையெல்லாம் இந்த உம்மத்து திருத்திக் கொள்ளப்பட வேண்டும். நோன்பு மாதம் எந்த அளவுக்கு கண்ணியம் என்று சொன்னால், உண்மையிலே ரமலானை வரவேற்பது ஒரு நோட்டீஸ் அடிச்சு அல்லது ஒரு மஹல்லால மேடையை அமைச்சு அல்லது பெரிய பேச்சாளர்களை கூப்பிட்டு அது ஒரு 1 மணி நேரம் சிறப்பான நிகழ்ச்சியை நடத்திட்டு கூட்டத்துடைய முடிவுல சீர்னிய லட்டு ஏதோ பூர்த்தியை கொடுத்துட்டு போயிட்டு வா ரமலானே டாட்டா என்று வரவேற்று வீட்டுக்கு போறது கிடையாது. அந்த ரமலானுடைய சிறப்பை என்னவெல்லாம் சொன்னார்களோ வரவேற்ற அந்த நிகழ்வு அத்தனையும் ரமலானுடைய பிறையில கடைபிடிக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலோ அல்லது ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தைய காலத்தில், ரசூலுல்லாஹ்வுடைய பிந்தைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் மஜூசி, அதாவது நெருப்பு வணங்கக்கூடிய, நெருப்பு வணங்கி, மஜூசினா நெருப்பு வணங்கக்கூடியவர், நெருப்பை கடவுளாக ஏற்றுக்கொண்டவர், இறைவனை அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டவர் கிடையாது. ரமலானுடைய மாதங்களிலே, ரமலானுடைய காலங்களிலே அந்த மஜூசியுடைய மகனார் வீட்டினுடைய வாயிலே உட்கார்ந்து கொண்டு ஏதோ ஒன்று சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அதை பார்த்து அவருடைய தந்தையார் இப்படி கண்டித்துக் கொண்டார்கள், அருமை மகனே, இது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? அவர் மூமின் கிடையாது. நாம் அதை விளங்கிக்கணும். முதல்ல இங்க ரமலானை வரவேற்கிறோம் என்று நிறைய விஷயங்கள் எடுத்து பேசக்கூடிய இந்த சமூகத்தில் முஸ்லிம்கள் தான் அதை அவமதிக்கிறார்கள். முஸ்லிம்கள் தான் அந்த மாதத்தை நோன்பு வைக்கிறதை புறக்கணிக்கிறார்கள். எத்தனையோ காரணங்களை சொல்லுகிறார்கள், பின்னால் அடுக்குவோம். அப்ப அந்த நெருப்பு வணங்கி மஜூசி தன் மகனுக்கு சொல்லுகிறார், இது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? இது அல்லாஹ்வால் புண்ணியம் கண்ணியம் செய்யப்பட்ட மாதம். இந்த மாதத்தில மூமின்கள் நோன்பு நோற்பார்கள் பகல் காலங்களிலே. எனவே நீ பகலிலே வெளியே உட்கார்ந்து எதையும் சாப்பிடாத. நீ சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு பசி உண்டாகும், அது அவங்களுக்கு தவறான எண்ணங்கள் உண்டாகும். அதனால நீ சாப்பிடுவதா இருந்தால் உன் வீட்டு அறையில போய் சாப்பிடு என்று சொல்லி
பிற மதத்தை சேர்ந்த ஒரு நெருப்பு வணங்கக்கூடிய நெருப்பு வணங்கினுடைய மகன் செய்யக்கூடிய தவறை அவர் கண்டிக்கணும் என்ன இருக்கு, என்ன அவசியம் இருக்கு? இன்றைக்கு ஏறக்குறைய 30 ஆண்டு காலமாக இன்னைக்கு நம்மால் பார்க்க முடிகிறது. நோன்பு மாசமும் எல்லா மாசமும் ஒன்னாத்தான் இருக்கு. எல்லா ஊர்லயும், எல்லா ஹோட்டல்கள்லயும், எல்லா வீடுகளிலையும் ரமலான் மாசம் வந்துருச்சுன்னா அந்த மாசத்தை அமல்களால அலங்கரிச்சாங்க. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? தப்பு ஒண்ணும் கிடையாது. பள்ளிவாசல கழுவி விடுறது வரவேற்கத்தக்கது, வீடுகளை கழுவி விடுறது வரவேற்கத்தக்கது, பாய்களை கழுவி போடுறது வரவேற்கத்தக்கது. இப்படி இது மட்டுமே சுத்தம் செஞ்சு ஆண்டுக்கு ஆண்டு நம்ம உள்ளத்தை இன்னும் அழுக்கா வச்சிருக்கிறோமே. உள்ளத்தை இன்னைக்கு சுத்தம் செய்ய போற அமல்களா? பள்ளியில ஒரு குப்பை இருக்கு, பெருகிட்ட குப்பை போயிடுச்சு. உன் மனசுல இருக்கிற குப்பை எப்படி எடுத்து வெளியே போட போறோம்? அவையெல்லாம் எடுத்து வெளியே போடுவதற்காகத்தான் அல்லாஹ் அன்தஸூமு கைருல் லக்கும், நீங்கள் நோன்பை நோற்று விடுங்கள். இன்குன்தும் தஅலமூன், பின்னாடியே சொல்றான், நீங்கள் எல்லாம் அறிவாளிகளாக இருந்தால், அறியக்கூடிய மக்களாக இருந்தால் நீங்கள் நோன்பு நோட்பதுதான் கைர் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். நாம விளங்கிக்கணும், ரமலான்ல கூட நோன்பு நோக்காத சில மனிதர்கள் இருக்கிறாங்க சொன்னா அவங்க எல்லாம் அறிவாளி இல்லை என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். ஒரு முறை நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த உம்மத்துல இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு முஸ்லிம் 5 கடமைகள் மீது நிறுவப்பட்டுள்ளான். ஒன்று, கலிமா அவன் சொல்லியாக வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இரண்டாவது, 5 வக்த் அவன் தொழுது ஆக வேண்டும் ஒரு நாளைக்கு, அவன் மீது கடமை. 3, வருடத்தில் ஒரு மாதம் நோன்பு நோற்றி ஆக வேண்டும், அவன் மீது கடமை. செல்வம், நல்ல அதிகாரம், நல்ல சொத்து சுகம் இருந்தால் ஆயுளில் அல்ல வருடத்திற்கு ஒரு முறை அவன் ஜக்காத்து கொடுத்தே ஆக வேண்டும். உடல் பலம் பொருள் பலமும் இருந்தால் அவன் ஆயுள் ஒரு முறை என்ன செய்யணும், ஹஜ்ஜி நிறைவேற்றி ஆக வேண்டும். இந்த 5ஐயும் பரிபூர்ணமா செஞ்சவதான் பியூர் முஸ்லீம். ஒரு தாடியை நீட்டா விட்டுக்கிட்டு அல்லது ஒரு நீட்டா ஒரு ஜுப்பாவை போட்டுக்கிட்டு நாங்களும் முஸ்லீம் தான் என்று சொல்லி சுத்தி வருவதல்ல ஒரு முஸ்லீமுடைய இயற்கை. நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு டாக்டர், அவருக்கு மகன், அவரு டாக்டர் கூப்பிட மாட்டோம், படிச்சவர் தான் டாக்டர் கூப்பிடுவோம். ஏன்னா டாக்டர் பையன் என்ன நீங்க டாக்டர் தான் கூப்பிடணும்னா அது மடமைத்தனத்தினுடைய உச்சம் என்பதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு வக்கீல், அவரை தான் வக்கீல் கூப்பிட முடியும், அவர் பெத்து போட்ட புள்ளிய வக்கீலும் கூப்பிட முடியாது. அப்படி கூப்பிடுவது மடமைத்தனத்தின் உச்சம் அது. அதே போன்றுதான் ஒரு ஆலிம், அவரை வேண்டுமானால் ஆலிம் என்று அழைத்துக் கொள்ளலாம், அவருடைய மகன் ஆலிம் என்று அழைப்பதில் எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. அது போன்று நாம் ஒரு முஸ்லீமாக ஒரு தொப்பியோ ஒரு வெள்ளையான ஆடை அணிந்து கொண்டால் ஒரு முஸ்லீமாக ஆகிட முடியாது. அந்தந்த காலங்களில் அந்தந்த மாதங்களில் நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நாம் சரிவர நிறைவேற்றினால்தான் நாம் முஸ்லீமாக மாற முடியும். கலிமாவில் நாம் முஸ்லீமாக இருக்கிறோமா? தினந்தோறும் யோசித்து பாருங்கள். தினம் தூங்கி எந்திரிக்கிறோம், என்னைக்காவது ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சு இன்னைக்கு தேதி 28/2/2025 லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு வாட்டி சொன்னமா? அட்லீஸ்ட் ஒரு வாட்டி. அவர் மூத்தா போகும்போது பக்கத்துல உட்கார்ந்து சொல்லு சொல்லு சொல்லு, அவர் அந்த பயத்துல போயிடும். உயிரோடு ஆரோக்கியத்தோடு இருக்கும் போது தினம் ஒவ்வொரு நாளும் கலிமா சொல்லணும். சும்மா மக்தப காலங்களில் மட்டும் கலிமா சொல்றது இல்ல, மௌத்தா போற வரைக்கும் சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 100 முறை இந்த கலிமாவை சொல்லுகிறார்கள். எந்த நேரத்தில் மௌத்து வரும் தெரியாது. ஒரு நாளைக்கு நாம் 5 வேளை அவசியம் தொழுதானோம். மனசுல கை வச்சு யோசிச்சு பாருங்க, எங்க வேண்டுமானாலும் வேலை செய்யுங்க, 5 வேளை தொழுவணுமா நாம? முதல்ல இந்த இந்திரா நகர் மஹல்லால எத்தனை ஆண்கள் இருக்கிறோம்? யார் யார் என்ன வேலை வேண்டுமானாலும் செய்யலாம். இருக்கும் பகுதிகளில் பள்ளிகளில் தொழுது கொண்டால் பரவாயில்லை, வரவேற்கத்தக்கது. தொழுகை இல்லாத மூமின்கள் 5 வேளை தொழுகிறோமா? யோசிச்சு பார்க்கணும். இல்ல, சரி வருடத்துல ஒரு முறை ரமலான் வருது, அதுவே என்ன பரிசுத்தப்படுத்திக்கலாம் என்று சொல்லி 30 நாள் நோன்பு வைக்கிறோமா? இல்ல, முதல் நாள் பேனர் அடிச்சு வரவேற்றுட்டு தலை நோன்பு வச்சுட்டு அத்தோட கால் நோன்புக்கு தான் வர்றது 27க்கு. சரி, ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் தஆலா தௌலத்தை கொடுத்தான், செல்வத்தை தந்தான், அதை நாம் வருடாவரும் ஏழைக்கு ஜக்காத் வெளியாகிறோமா? கிடையாது. ரொட்டியை பிச்சு போடுற மாதிரி அந்த ஜக்காத்தை பிச்சு 10 பேருக்கு பங்கிட்டு கொடுப்பது. இந்த உம்மத்தில் எப்படி வளர்ச்சி பெறும், பொருளாதார வளர்ச்சி எப்படி அடையும்? நாளுக்கு நாள் இஸ்லாமிற்கு முசாஃபிர் பிச்சை போடுறான். ஒரு முஸ்லீம் தொழுதுட்டு வெளியே இறங்குறான், ஒரு முஸ்லீம் வாசல்ல கை எழுதி நிக்கிறான். இது எவ்வளவு பெரிய கேவலம் இது. இது நாம பெருமை நினைச்சுக்கிறோம். நான் ஒரு 10 ரூபாய் போட்டுட்டேன், நான் 100 ரூபாய் போட்டுட்டேன். ஜக்காத்தை ஒழுங்காக இந்த உம்மத்து கொடுக்காதனாலதான் முஸ்லிம்கள் முசாஃபிர் ஆகிட்டு போறாங்க. வருடத்தில் ஒரு முறை உடல் பலம் பொருள் பலம் இருந்து ஹஜ் செய்கிறோமா? கிடையாது. இந்த 5ஐயும் நிறைவேற்றாத நாம் எப்படி முஸ்லீமாக ஆக முடியும்? அல்லாஹ் கலிமா சொல்ல வச்சிருக்கிறானா? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. 5 வேளை தொழ வைக்கிறானா? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க.
வருடத்துல 30 நாள் எனக்கு நோன்பு நோக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான் உடல் ஆரோக்கியத்தோட, அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. பொருளாதார பலம் வந்துருச்சு, வருஷா வருஷம் ஜக்காத்து கொடுக்குறோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. பொருளாதார பலம் உடல் பலம் இருந்து ஹஜ்ஜை நிறைவேற்றிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. இப்ப நீங்க யாருங்க? பரிசுத்த மூமின், பரிசுத்த முஸ்லிம், பியூர் முஸ்லிம். நீங்க மார்கட்டி சொல்லலாம், ஆனா முஸ்லிம் சொல்லலாம், அயம் முஸ்லிம் சொல்லலாம். இந்த அயம் முஸ்லிம், அன முஸ்லிம், நான் முஸ்லிம் சொல்வதற்கு தகுதியை நாம வளர்க்காத வரைக்கும் நாம முஸ்லிம்கள் கிடையாது. ஒரு ஆடைய, ஒரு தொப்பிய, ஒரு தாடி நமக்கு அடையாளம் கிடையாது முஸ்லிம் என்பதற்கு. அமல்கள் செய்ய வேண்டும். அந்த வரிசையிலே நோன்பு நோற்பது ஒரு முஸ்லிம் மீது கட்டாய கடமை. வெறும் ரமலானை வரவேற்பது மட்டும் கடமை அல்ல இந்த உம்மத்துக்கு. நான் வரவேற்கக்கூடியவர்களையோ அல்லது இந்த நிகழ்ச்சி எடுத்து நடத்தக்கூடியவர்கள் நான் குறை சொல்ல வரவில்லை. அந்த மஹல்லாவில நோன்பு நோக்காதவர்கள் யார் யாரெல்லாம் இருந்தாலும் அவர்களை பட்டியல் எடுத்து லிஸ்ட் எடுத்து அவர்களுக்கு உண்டான தர்த்தி, அவர்களுக்கு உண்டான ஷரியத்து சட்டங்கள், நோன்பினுடைய மகத்துவம், மாண்புகள் எல்லாவற்றையும் அந்த மஹல்லாவில் அவர்கள் சொல்லுவது ஒவ்வொருத்தர் மீது கடமை என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். மேலான பெருமக்களே, இந்த உம்மத்து எழுச்சி பெறுவதற்காக எத்தனை கட்டங்களிலே சஹாபாக்கள் தங்கள் உயிரை குற்றமாக கருதியிருக்கிறார்கள் தெரியுமா? ஹிஜ்ரி நிகழ்த்தப்பட்டதற்கு பின்னால் 18 மாதங்கள் மட்டும்தான் ஆகியிருந்தது. 18 மாதங்கள் கழித்து அல்லாஹ் நோன்பை கடமையாக்குகிறான் இந்த உம்மத்துக்கு. ஹிஜ்ரி 2ல நோன்புக்கு போகக்கூடிய அருமை சஹாபாக்கள் பத்ருடைய போர் தான் முதல் போர். அந்த போரில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் உடல் பலம் இல்லை, ஆயுத பலம் இல்லை, எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லை, எல்லாம் குன்றி போனவர்கள், பலகீனவாதிகள். ஒன்று மட்டும் உறுதியாக இருந்தது, தக்வா, இறை அச்சம் இருந்தது. அந்த போரிலும் கூட சஹாபா பெருமக்கள் நோன்பு நோற்றார்கள். சஹாபாக்கள் அதுக்கு முன்னாடி நோன்பு வைக்கிற அனுபவம் கிடையாது. நீங்க நல்லா கவனிக்கிற இந்த வரலாறு. பத்ருடைய போர்ல சஹாபாக்கள் நோன்பு நோற்றலில் அந்த போரை வென்றாங்கன்னா ஒண்ணு முன் அனுபவம் இருக்கணும். பசித்திருக்கக்கூடிய, தாகித்திருக்கக்கூடிய அந்த அந்த அனுபவம் இருந்தாதான் அந்த பசியுடைய தன்மைக்கு துணிச்சலா இறங்க முடியும். ஒருவேளை பொதுவாக சஹாபாக்கள் வறுமையில வாழ்ந்தவர்கள், உயர்ந்த உணவுகள் சாப்பிடாதவர்கள். இதுல அவர்களுக்கு நோன்பும் கடமையாகி நீங்கள் ஷரியத்திற்காக போராட வேண்டும் என்று அல்லாஹ் அவர்களுக்கு கடமை விதிச்சான்னு சொன்னா, ஒரு கடமை போருக்கு போறது, இன்னொரு கடமை அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறது. யோசிச்சு பாருங்க, நம்மள அல்லாஹ் நோன்பு வைக்க சொல்லி ஊதுமலைக்கு கூப்பிடுறானா, இல்ல அந்தக்கு மலை கூப்பிடுறானா? நம்மள நோன்பு வைக்க சொல்லி அல்லாஹ் எங்கேயா சண்டைக்கு போக சொல்றானா? நம்மள நோன்பு வைக்க சொல்லி அல்லாஹ் எங்கேயாவது ஊர் உலகம் எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணு சொல்றானா? சஹருக்கு உன் வீட்டுல எந்திரிக்க போற, சஹர் செய்ய போற, தஹஜ்ஜத் தொழ போற, மஹல்லால ஃபஜ்ர் தொழ போற, அன்றைய இஃப்தார் வரைக்கும் திக்ர்ல, திலாவத்துல உன்னுடைய ஐம்புலங்களை அடக்கிட்டு 1 மாதம் நோன்பு வைக்க போற. இது வைக்க இந்த உம்மத்துக்கு வலிக்குதா? கத்தியான பல குத்துக்களை வாங்கி இந்த மார்க்கத்திற்காக உயிரை விட்ட சஹாபாக்களின் வாழ்க்கை வரலாறுகளை இந்த உம்மத்தை இன்னும் விளங்கி கொள்ளலன்னு அர்த்தம். அதனாலதான் இந்த உம்மத்தை என்ன செய்யுது, கொஞ்சம் பணமும் பதவி அதிகாரம் வந்ததுக்கு பின்னால் தன் பணம் வெளியே தெரியணும், தன் அதிகாரம் வெளியே தெரியணும், தன் பொறுப்பு வெளியே தெரிந்ததற்காக வேண்டி இது போன்ற ரமலானை வரவேற்கின்ற நிகழ்ச்சிகள் எடுத்து செய்யறாங்க. இது தேவையான கட்ட மார்க்கத்துக்கு தேவைதான். ஆனா நோன்பு வைக்காதவனுக்கு இது தேவையா? வெறுமனே வரவேற்று போவதல்ல ஒரு முன்னுடைய அடிப்படை கடமை. வரவேற்பவர்கள் அதற்காக மதிப்பு தர வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்தால் ஒரு வார்த்தையில வாங்கன்னு சொன்னா அவர் வரமாட்டார். அவருக்கு என்ன சொன்ன, வாங்க வாங்க சொன்னா அவரே உள்ள வருவார். அவர் தான் நினைப்பார், வந்தது விருப்பம் இல்லையோ அப்படின்னு அவர் நினைக்க தோணும். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா நோன்பை தந்திருக்கிறார் என்று சொன்னால் மிகப்பெரிய பொக்கிஷமாக கருதப்பட வேண்டும். நாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நோன்பு காலங்கள்ல எப்படியெல்லாம் அமல் செய்தார்கள். நோன்பு அல்லாத மாதங்களில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இரவை 3ஆக பிரித்துக் கொள்வார்களாம். உதாரணத்திற்கு இஷாவிலிருந்து ஒரு 11 மணி வரைக்கும் வீட்டில் உள்ள ஒரு உறுப்பினர், ஒரு சில குறிப்பிட்ட உறுப்பினர்கள் தொழுவார்கள், ஓதுவார்கள், திக்ர் செய்வார்கள். அந்த டியூட்டி முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த வீட்டில் இருக்கிற மற்ற உறுப்பினர்கள் தொழுகைக்கு வந்து விடுவார்கள், தொழுதவர்கள் உறங்க சென்று விடுவார்கள். அவர்கள் 2 மணி வரைக்கும் தொழுவார்கள், திக்ர் செய்வார்கள், எல்லாம் செய்வார்கள். அவர்களுடைய டியூட்டி முடிஞ்சதுக்கு பின்னாடி மற்ற உறுப்பினர்கள் செய்வார்கள். இப்ப நம்முடைய டைம் டேபிள் சொல்லி 3 மணிலிருந்து ஃபஜர் வரைக்கும் நன்மையில் இருப்பார்கள். சஹாபாக்களுடைய வீட்டுல இரவு கூட மற்ற மாதங்கள்ல வெறுமனே வெட்டியா இன்னைக்கு 11 மணி வரைக்கும் எல்லா முசீபத்தையும் பார்த்துட்டு, எல்லா கேவலமான அசிங்கமான விஷயங்களை பார்த்துட்டு படுத்தக்கூட குடும்பமாக அன்றைக்கு கிடையாது சஹாபாக்கள். ரமலான் அல்லாத மாதங்களிலும் கூட அவர்கள் புண்ணியத்தில கழித்தார்கள்.
ரமலான் மாதம் வந்துருச்சுன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லி காமிக்கிறார்கள், நாங்கள் எங்கள் வீட்டில் யாரும் தூங்கவே மாட்டோம் ரமலான் முழுக்க 30 நாள். அதுக்காண்டி யாரும் தூங்காம இருக்கிறாங்க, நோய் வந்துடும், உடலுக்கு ஆரோக்கியம் தேவை. வழிகாட்டியாக முன்மாதிரியாக இதையெல்லாம் வாழ்ந்தார்கள். ரமலான் மாதம் முழுக்க அயாத்தாக அந்த இரவை மாதத்தை கழிப்பார்களாம். காரணம் கேட்டதுக்கு அபூ ஹுரைரா சொல்லுகிறார்கள் ரலியல்லாஹு அவர்கள், இந்த மாதத்தில் எந்த நாளில் அல்லாஹ் லைலத்துல் கத்ரை ஒழித்து வைத்திருக்கிறான் தெரியவில்லை. நாங்கள் உறங்கிவிட்டால் 83 ஆண்டு காலம் நின்று வணங்கிய அந்த நன்மை அந்த இரவு நாங்கள் எடுத்து விடுவோம். இதை விட்டா இதோட அடுத்த வருஷம் அந்த ரமலான். இப்படித்தான் ரமலானை வரவேற்றார்கள், இப்படித்தான் விளங்கினார்கள், இப்படித்தான் அமல் செய்தார்கள். வெறுமனே வரவேற்றுட்டு போயிட்டு வாங்க, அதுக்கு பிறகு அது மதிக்காம விட்டது கிடையாது. இன்னைக்கு இந்த நோய் இன்னைக்கு உம்மத்துல பரவல எங்க பார்த்தாலும் நிறைய உண்டாயிடுச்சு. ரமலானை வரவேற்கிறோம். நான் ஆரம்பத்தில் சொல்வது போன்று ஒரு மூமியினுடைய அடிப்படை குணமே நல்ல விஷயங்களை வரவேற்பான். அதுல ரமலானை வரவேற்பது பெரிய ஹராம் கிடையாது, நல்ல குணம்தான். வெறும் காலத்துக்கு ஒவ்வொரு ஆண்டும் வரவேற்று கொண்டிருந்தால் எந்த ஆண்டுல 30 நோம்பு நாம வைக்க போறோம்? இன்னைக்கு இந்த நோம்புனால எவ்வளவு பலன்கள் இருக்கு தெரியுமா? கொலஸ்ட்ரால் உள்ளவர்கள், ஹார்ட் அட்டாக் உள்ளவர்கள், பிரெயின் ஷோக் உள்ளவர்கள், பிபி உள்ளவர்கள், சுகர் உள்ளவர்கள், உடல் உறுப்புகளில் பிரச்சனை உள்ளவர்கள், எல்லாவற்றுக்கும் மேல் எய்ட்ஸ் உள்ளவர்கள், அல்லது எல்லாவற்றுக்கும் மேல் புற்றுநோய் கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்கள், இப்படி அத்தனை நோய் பட்டியலிடப்படுகிறது. இது அத்தனை நோய்க்கு ஒரே மாமருந்து சூமு தசிஹு. நீங்க நோம்பு வைங்க, ஆரோக்கியம் அடைந்துட்டாங்க ரசூலுல்லாஹ். 2 வார்த்தையில முடிஞ்சுச்சு. அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய டாக்டர், பிரபலிய மாணவர், அவருக்கு ஒரு பெரிய வியாதி. அவர் ஒரு முடிவெடுத்தார், ஒரு 10-15 நாட்களுக்கு நம்ம எதுவும் சாப்பிட வேணாம், வயிற்று பட்டினியா போட்டார். 10-15 நாட்களுக்கு பின்னால் அவர் உடலை மீண்டும் பரிசோதித்து பார்க்கிறார். உடலில் எல்லா வகையான ஆரோக்கியம் அவருக்கு பரிபூர்ணமாக கிடைத்து விட்டது. அவர் பதிவு செய்கிறார், இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த ரமலான் அல்லாஹ் அவருக்கு தந்திருக்கிறான், அதனால்தான் முஸ்லிம்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்று தன் புத்தகத்தில் அவர் எழுதுகிறார். இஸ்லாத்துக்கும் வந்துட்டார். இன்னைக்கு அந்த நோம்பை தான் நாம அடைய இருக்கிறோம். எத்தனை பேர் நம்மள குடும்பத்துல நோம்பு வைக்கிறோம்? குடும்பங்கள்ல காலேஜ் படிக்கக்கூடிய வாலிபர்கள், யுவதிகள், 10th +2 படிக்கக்கூடியவர்கள் சனி ஞாயிறு மட்டும் வைக்கிறான். ஏன் மத்த நாள்ல நோன்பு வைக்கிறேன்னா அவன் நாவுக்கு அட்ல அவன் அசால்ட்டா பதில் சொல்றான். நோன்பு வச்சுட்டு நான் பள்ளிக்கூடம் போனா, காலேஜ் போனா வாயில் ஒரு மாதிரியா ஸ்மெல் வருது, என் பக்கத்துல இருக்கிற என் பக்கத்துல உட்கார மாட்டேங்கிறான், அதனால நான் நோன்பு வைக்கிறேன்றான். எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு பெரிய ஹராம் இந்த வார்த்தை. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வும் சொல்லுகிறார்கள், ஒரு நோன்பாளுடைய வாயில் வரக்கூடிய அந்த வாடை, உலகத்தில் நீங்கள் எந்த கஸ்தூரியை உயர்வான நறுமணம் என்று கருதுகிறீர்களோ அந்த கஸ்தூரியை விட ஒரு நோன்பாளில் வாயில் இருக்கக்கூடிய அந்த வாடை எனக்கு அழகானது, விருப்பமானது என்று அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறானே. அப்படிப்பட்ட நோன்பை தான் இந்த உம்மத்து ஆண்டுதோறும் வைக்காமல் அவைகளை விட்டுக் கொண்டிருக்கிறது. நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி நிறைவு செய்கிறேன். நோன்பு மொத்தத்தில் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது தெரியுமா? இறை அச்சத்தை கற்றுத்தருகிறது. இறை அச்சம் எங்கேயாவது கிடைக்குமா? நீங்க எந்த கடையில போய் கேட்டாலும் இறையச்சம் கிடைக்காது. இறையச்சம் என்பது என்ன, எப்படி அதை நாம விளங்கிக்கிறது? இறையச்சம்ன்றாங்களா, எல்லா பயான்லயும் இந்த தக்குவான்ற வார்த்தை வந்துருது. அந்த தக்குவா எங்கதான் இருக்கு? கொஞ்சமாவது கண்ணுல காமிங்களே, அதை வாங்கி உடம்புல ஒட்டிக்கிறோம். அந்த தக்குவா கொஞ்சம் தக்குவா இருந்தா போதும், சொர்க்கம் போயிடலான்றாங்களே, எங்க இருந்த தக்குவா? இந்த உம்மத்து அந்த தக்குவாவை தேடிட்டு இருக்கு. அல்லாஹ் அழகா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இங்க வாங்க, உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் குடும்பமாக வாழ்ந்தார்கள், முஃமின்களாக வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீது இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நோன்பு அவர்களை போன்று நோற்றால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாவுடையவர்களாக மாறுவீர்கள். ஒரு 14 மணி நேரம் நாம பட்டினியா கிடக்கும் ஏதாவது அல்லாஹ்வுக்கு ஆசையா? நீ சாப்பிடக்கூடாது, நீ குடிக்க கூடாது, நீ மனைவியை தொடக்கூடாது, முன்னாடி எல்லாம் இருந்தாலும் நீ எது கிட்டே போக கூடாது. அல்லாஹ்வுக்கு என்ன பெரிய ஆசை வந்துடும் போது? நாம நோன்பு வைக்கனால அல்லாஹ்வுடைய இஸ்ஸத்துல என்ன ஒரு படி ஒரு இன்ச்சு கூட்டிட போகுது? எதுவும் கூடாது. அல்லாஹ் சொல்றான், நீ நோன்பு வைக்கிறதுனால உன்னுடைய இஸ்ஸத்து தான் கூடும், உன்னுடைய கண்ணியம் தான் உயரும், உன்னுடைய தக்குவா தான் அந்தஸ்தில் உயர்ந்து நிற்கும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். இப்ப அல்லாஹ் சொல்ல வருவது, நோன்பு எனக்கானதல்ல, உனக்கானது, உங்களுக்கானது. அல்லாஹ் அந்த ஆயத்தை சொல்லுவான், லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு அல்லாஹ் தக்குவாவை அதில் ஒளித்து வைத்திருக்கிறான். உங்களுக்குன்னா மார்க்கத்தில் உலமாக்கள் பதிவு செய்கிறார்கள், நோன்பு என்பது வெறுமென்று வாய்க்கும் வயிற்றுக்கு மட்டும் கிடையாது, உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் சேர்த்து தான் அல்லாஹ் அந்த நோன்பை நமக்கு தந்திருக்கிறான்.
உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு சந்திக்கிறார்கள். உமர் இடத்துல ஒரு முறை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உமரை எப்பாவது உபய் இப்னு கஅபை நீங்கள் சந்தித்தால் நீங்கள் அவரிடத்துல இறையச்சம் என்ற பாடத்தை படித்துக் கொள்ளுங்கள். உமர் ஒரு முறை உபய் இப்னு கஅபை சந்திக்கிறார்கள். யா உபய் இப்னு கஅப் அவர்களே, எனக்கு தக்வாவுடைய பாடத்தை நடத்துங்கள். உபய் இப்னு கஅப் சொன்னார்கள், உமரை இன்றைக்காவது நீங்கள் கற்களும் முற்களும் இந்த பாதைகளில் நடந்து போனதுண்டா? உமர் சொன்னார்கள், நான் நடந்து போயிருக்கிறேன். அப்படி என்றால் எப்படி நடப்பீர்கள்? உமர் சொன்னார்கள், என் பாதங்களை பார்த்து பார்த்து வைப்பேன், என்னுடைய கவனத்தை நான் பார்த்து பார்த்து செலுத்துவேன், என் ஆடைகள் என்னுடைய பாதங்கள் முற்களும் கற்களும் குத்தி விடக்கூடாது, என் ஆடைகளை கிழித்து விடக்கூடாது, ரொம்ப கவனமா நடப்பேன். உபய் இப்னு கஅப் ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க, தக்குவான்னா இதுதான் தாங்க முடிச்சு. தக்குவானா என்னங்க? கவனம். கவனம் இல்லாமல் போனால் தக்குவா என்பது நம்மை விட்டு வெகு தூரம் போய்விடும். இன்னைக்கு இந்த கவனம் தான் இந்த உம்மத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய மகரிப் பிறை தெரிந்தால் இன்றைக்கு தராவியா தொடக்கம், நாளை மகரிப் பிறை தெரிந்தால் நாளைக்கு தராவியா தொடக்கம். ஒரு உறுதி வைங்க, அந்த குர்ஆன் எனக்கு ஓத தெரியாது, அந்த குர்ஆன்ல என்ன இருக்குன்னு தெரியாது, இது ஒரு வாய்ப்பு. முழு குர்ஆன் கேட்கிற வாய்ப்பு அல்லாஹ் இந்த மாசம் நமக்கு தந்திருக்கிறான். முழு குர்ஆன்ல முக்கியமான சப்ஜெக்ட் ஏதாவது ஒண்ணு எடுத்துன்னு செய்வாங்க. அன்றைய இரவுல அன்றைய தராவியால உங்களுக்கு பயானா சொல்லுவாங்க. இந்த ரெண்டையும் நீங்க எந்த காலத்திலையும் போய் கேட்டாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க. ரமலான்ல மட்டும்தான் இந்த வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தருகிறார். எனவே குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் அந்த தராவியாவில் முழுவதுமாக கலந்து கொள்ளுங்கள். அந்த தராவியில் ஓதப்பட்ட வசனங்களுக்கு பயான் எடுத்து சொல்லுகின்ற பொழுது அதிலும் கலந்து கொள்ளுங்கள். ஒரு இந்த உம்மத்து ஒரு மிகப்பெரிய ஒரு கைசேதத்தை நோக்கி போவது. எந்திரிச்சு போறவங்க 10 வாட்டி புகாரி ஷரீஃப் முடிச்சா மாதிரியும் 100 வாட்டி மிஷ்காத் கிதாப் படிச்சா மாதிரி எந்திரிச்சு போறார். எந்திரிச்சு போறீங்களே, எந்த விளக்கமாவது தெரியுமா உங்களுக்கு? சூரா ஃபாத்தியாவுக்கு விளக்கம் தெரிஞ்சு தொழுகிறோமா முதல்ல நாம? அந்த ஃபாத்தியாவுக்கு தான் இங்க பயான் சொல்றாங்க. அதை கேட்காம நீ எந்திரிச்சு போனா உங்க மனைவியா வீட்டுல உங்க பிள்ளைகளா உங்களுக்கு தஃசீர் நடத்துவாங்க. எந்த இடத்துல போனா எந்த பொருள் கிடைக்குமோ அந்த இடத்துல போய் நிக்கிறதான புத்திசாலித்தனம். அறிவை தேடக்கூடிய நல்ல விஷயங்களை தேடக்கூடிய பள்ளிவாசலுக்கு வந்துட்டு நான் வெறுமனே தொழுவன் தான், பயான் கேட்க மாட்டேன், எந்த ஹதீஸ் கேட்க மாட்டேன், எந்திரிச்சு போனா எப்படி தெரியும்? அப்படி போறவர்கள் தான் என்ன செய்கிறார்கள்? ஷாபானுடைய மாதத்துடைய துவக்கத்திலேயே ரமலானை வரவேற்போம் வரவேற்றுட்டு விட்டுறாங்க. நோன்புடைய மாண்பு எதுவுமே தெரியறது இல்லை. இதை பற்றி நீண்ட நேரம் பேச வேண்டிய ஒரு தலைப்பு. அல்லாஹ் நம் எல்லோரும் இதாயத்தை தர வேண்டும். அந்த ரமலானை கண்ணியப்படுத்தக்கூடிய உம்மத்தாக, அந்த ரமலானில் நோன்பு நோக்கக்கூடிய உம்மத்தாக, அந்த ரமலானில் நின்று வணங்கக்கூடிய உம்மத்தாக எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் அந்த நசீபை வழங்குவானாக. இந்த மஹல்லாவில் உள்ள ஒவ்வொருக்கும் அல்லாஹ் தஆலா நோன்பு நோக்கக்கூடிய ஹிதாயத்தை வாசலை திறந்து விடுவானாக. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல் தௌஃபீகை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா